அனைவருக்கும் வணக்கம். எழில் கொஞ்சும் நமது புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள வடகாட்டில் இந்த மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. செண்டிப்பூ இத்துடன் கத்தரி செடி, இருங்க 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 உங்களை தான் எடுக்கிறேன். பக்கத்திலே மல்லிகை தோட்டம். அம்மா வணக்கம்மா. உங்கள் சொந்த ஊர் எதுமா? வடகாடா? வடகாடு. பரவாயில்ல, பூவை காமிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ இந்த பூ விவசாயம் எப்படிம்மா இது? எவ்வளோ எந்த பருவத்தில் போடுவீங்க நீங்கள்? கன்று வைப்பிய? பூ வரும். இது ஐப்பசி மாதம் இந்த மாதிரி எந்த மாதத்தில்? இது எந்த நாளுமே போடலாம். இந்த கிளைமேட்டுக்கு இங்கே நல்லா வரும். ஆமாம் ஆமாம், அதோடு தான் நாங்கள் பார்த்து இந்த அழகாக இருந்தோன்னு தான் நான் உங்களை பதிவு பண்ணுறோம். நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. முன்னாடி வந்து இது தலப்பு வெட்டையில் நல்லா பெரும்பூவாக இருக்கும். ஆயுத பூசை கணக்கு. சரி. ஆயுத பூசை முடிஞ்சு ஒரு நாள் வெட்டிக்கிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வச்சு ஃபஸ்ட்டில் வைக்கிறீங்க. பூ வச்சதுலேருந்து எத்தனை மாதத்துல இது பூ பூக்கும்? 45வது நாள் பூ இந்த மாதிரி வெட்டுற மாதிரி வந்துடும். நம்ம நல்லா முறையாக மருந்தடிச்சு உரம் போட்டு கவனிச்சுக்கு வந்தோம்னா 45 நாள் பூ பறிக்கலாம். ஒரு மாதம் அளவுக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து வெட்டுறீங்க, எத்தனை தடவை பறிப்பீங்க? அதாவது இந்த பூ விவசாயம் எத்தனை தடவை பறிப்பீங்கன்னு கேட்குறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெட்டும், ஒரு மாதம் வரைக்கும் வெட்டும். எப்படி பூ பறிக்கலாம்? இது ஒரு மாதம் வரைக்கும் வெட்டலாம். நல்லா மலர்ந்ததுக்கு பிறகு வெட்டணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெட்டினோம்னா ரெகுலராக வெட்டிக்கு வரலாம். எவ்வளோ இடம் வச்சிருக்கிறோமோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெட்டினோம்னா இந்த மாதிரி கற்காம நல்லா பூவாக வெட்டலாம். நல்ல பூவாக வெட்டலாம். இது வந்து வெட்டு வந்து லாஸ்ட் பூ வெட்டு. ஆமாம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட்லேயே வெட்டினோம்னா கலப்பு வந்து நல்ல ரேட்டு 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் போகும். ஓகே ஓகே. இப்போ வந்து 40 ரூபா 30 ரூபா. இப்போ கிலோ எவ்வளோமா போகுதுன்னு சொல்றியா? இப்போ வந்து 40 50 போகுது. 50 போகுது. தலைப்பூ வந்து 100 ரூபா 120. தலைப்பூ நல்லா பெருசாகவும் இருக்கும். பூ சின்ன பூ. இது கடைசி பூ. கடைசி பூங்கிறதுனால 40 ரூபா. சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? சந்திரா. சந்திரா. ஓகேம்மா ஓகேம்மா. இது வந்து வடகாடு, புதுக்கோட்டை மாவட்டம். அந்த இடத்துல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் இந்த பூ பேர் என்ன சொல்கிறீங்க? செண்டிப்பூ. ஆமாம், பக்கத்தில் கத்திரி செடி வச்சு போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், முல்லை, கரட்டான், மல்லி எல்லாம் போட்டிருக்கீங்க. சரிங்கம்மா, நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. கத்திரி என்ன கத்திரிமா இது? பச்சை கத்திரி. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி. ஆமாம். இது வந்து எப்படி எத்தனை இப்போ கத்திரி வந்து பயிரிடுறீங்க? எந்த மாதத்தில் பயிரிடுவீங்க? இது எப்போ வேணாலும் பயிரிடலாம். ஆனால் எவ்வளோ நாளைக்கு அறுவடை பண்ணலாம்? இது இளவராம இந்த
மாதிரி செடி படாமல் இருந்துச்சுனாக்கா எவ்வளோ நாள் வரும்? ஒரு வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் வரும். பாதுகாப்பாக வச்சுக்கணுமா ஒரு வருஷம் வரைக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் வரும். சரிங்கம்மா. வர சரிங்கம்மா. உங்களுக்கு இந்த எல்லா விவரங்களையும் சொன்னதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொடுக்குறோம். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி சார். சரி, ஓகேம்மா. வந்து யூடியூப்பில் போடுறதுக்கு நேரம் இங்கே பாருங்கம்மா. ஓகே ஓகே ரொம்ப நன்றி சார். ஓகேம்மா. இது வந்து நம்ம சேனல் வந்து கரூரார் சேனல்ஸ். உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்றோம், நீங்கள் பாருங்கள். சரிங்க சார். எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் நிறைய விளக்கங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கிடைக்கும். நீங்கள் பார்த்துக்குறீங்க. நன்றி. பறிச்சுக்கிறீங்க சார். பாருங்க. வேணுங்கிற போய் கொடுக்கும்போங்க. அவர் பூ பறிக்க ஆசைப்படுறாரு. நன்றி, வணக்கம். ஓகேம்மா. அம்மா பூ பறித்ததை அப்படியே எடுக்கிறோம். நமது நண்பர் பூவை அள்ளி காண்பிக்கிறார். ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கிறது. பேட்டியளித்த அம்மாவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, நீங்கள் என்னம்மா சொல்ல வர்றீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், எங்கள் தோட்டத்தை வந்து பார்த்து இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப நன்றி. ஓகேம்மா, நன்றிம்மா. வணக்கம்மா. வணக்கம்.